குண்டு என்னடா சொல்ற? யாரோ கல்ல விட்டு எறிறாங்க குண்டு. அந்த போர்ட்ல கல்ல விட்டு எறிவாங்க. நம்ம இறங்கி பாப்போம்ல, அப்ப நம்ம கிட்ட இருந்து போனு நகை இதெல்லாம் புடுங்கிறதுக்கு. ஏதோ டக்குன்னு போயிடலாம், பயமா இருக்கு எனக்கு. இது லைட்டா அந்த what a terrifying tragic experience. என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் எவர் இந்த ஒரு அட்டாக் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன். உங்களுக்கு எல்லாம் ஒரு லெசன், இந்த மாதிரிலாம் வந்து ஏதாவது விழுது வண்டிக்கு நடுவில் யாராவது படுத்து கிடக்குறாங்கன்னா அப்படியே கிராஸ் பண்ணி போயிடுங்க, நிப்பாட்டாதீங்க. ஹலோ गाइस, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நான் என்னோட கோட்டைக்கு போறேன். என்னோட கோட்டை பேட்மிண்டன் கோர்ட். பேட்மிண்டன் சாம்பியன்ஸ் கூட பேச மாட்டாங்க. பட் தென் ரொம்ப நாள் ஆச்சு சீரியஸா போயிட்டு விளையாடி அந்த மாதிரிலாம் வந்து ஃபன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால போயிட்டு மாசா விளையாடலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இன்னைக்கு போறோம், ஃபன் பண்றோம். நாங்க 4 பேர் எங்களுக்கு பயம். நாங்க 4 பேர் எங்களுக்கு பயம்னா என்னன்னே தெரியாது அப்படின்றதுக்காக நாங்க 4 பேரும் போறோம். எல்லாம் இருக்கட்டும். எத்தனை மணிக்கு புக் பண்ண, என்ன புக் பண்ண, ஏது புக் பண்ணன்னு ஒண்ணும் தெரியாது. ஒருவேளை கிரிக்கெட் புக் பண்ணிட்டீங்களோ? ஆமா, ஓகே பரவாயில்ல, பால் பொறுக்கு போலாம். ஒரு பொண்ணால கிரிக்கெட் விளையாட முடியும்னு நினைச்சியாடா? நீ நினைச்சது கரெக்ட். என்னால வேணும். எங்க யாராலி விளையாட பொண்ணுங்களால விளையாட முடியும், நாங்க பொண்ணுங்களே கிடையாது. நாங்க ஆம்பளை. என்னடி வாய்ஸ் இது? இப்போ உண்மையாவே ஆம்பளையா மாறிட்டா. ஸ்கூல் டூருக்கு அமிச்சா போயிட்டு வந்து ஆம்பளையா வந்திருக்கா. கொஞ்சம் பேசுமா. ஹலோ. உங்க வாய்ஸ கேட்டு நான் பைத்தியமாயிட்டேமா. சிவானி இல்ல சிவானன், அப்பா இல்ல பாப்பன். நெச்சி மூடு. நாங்க பேசதான் செய்வோம். எங்க வாய் கேட்டீங்களா? இப்ப எனக்கும் கார் ஓட்ட தெரியும். அதனால நான் என்ன உனக்கு தள்ளி விட்டு சரி பைத்தியங்களா, நிஜமாவே கேக்குறேன். என்ன புக் பண்ணிருக்கேன், ஏது புக் பண்ணிருக்கேன்னு ஏதாவது தெரியுமா? பேட்மிண்டன் தானடா புக் பண்ண. நிஜமா பேட்மிண்டன் தான் புக் பண்ணேன். பேட்மிண்டன்ல எது புக் பண்ணேன்னு தெரியுமா? வேற வேற இருக்கு. நியான் லைட் பேட்மிண்டன். ஓ மை காட். எனக்கு தெரியும் லைட் ஆஃப் பண்ணிட்டு அந்த பாலோட கலர்ல விளையாடணும். அப்படியே நிஜமா அதுக்கு தான் போறோமா? நிஜமா அதுக்கு தான். நல்ல வேளை கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்கேன். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த. ஆக்சுவலி இன்னைக்கு வந்து என்னன்னா, என்னதான் புக் பண்ண சொல்லியிருந்தா பேட்மிண்டனு. நானும் 2-3 கோர்ட்ல ட்ரை பண்ணேன். போகும்போது அப்படியே எனக்கு வந்து இந்த நியான் இதுவும் வந்துச்சு. சரி ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் புக் பண்ணேன். முன்ன பின்ன விளையாடுறது இல்லை. நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான் தெரியாது. இது எந்த ப்ரமோஷனும் கிடையாது. ஸோ போவோம், பியூர்லி என்ஜாய் பண்ணுவோம். நான் இது நல்லா இருக்குமா இல்லையான்னு தெரியாதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு 1 hour நம்ம வந்து நார்மலும் 1 hour நியானும் புக் பண்ணியிருக்கேன். சரி இவ்வளோ நேரம் நான் வந்து வீடியோக்குள்ள போனானே சொல்ல. சரி இப்போ போகிறோம். நான் தான் வாடியாச்சு. என்ன மேடம் வார்மப்பா? நீங்க கிளிக்க போற கிளிக்கு வார்ம் அப் கேக்குது. அம்மா இங்க ஒரு சார் வந்து எனக்கு எடுத்துட்டாரு. நாங்க பண்ற ஸ்ட்ரெச்சஸை பார்த்து எல்லாரும் நினைப்பாங்க நாங்க பெரிய சாம்பியன். ஆனா பேட் பிடிக்க தெரியாத ஒரு நாயெல்லாம் நாங்க குடிச்சு. years later. இன்னொரு ஃபன் கேம் ஒன்று காட்டுறேன். ஆனா நெட்டு கடிக்கூடாது, இந்த பக்கம் அடிக்கணும். கைஸ் ரெடியா? நம்ம பார்த்திபனா இருக்கும். இப்ப நம்ம லியோதாசமா இருக்கும். பார்த்துக்கிட்டே இருக்கேன். சும்மா ப்ரோ பாருங்க, ஓடுங்க சொன்னேன். நீங்க பாப்பீங்க, நான் எதிர்பார்க்காம சொல்லிட்டேன், நீங்க பாத்துட்டீங்க. ஈ காட்டு. என்னோட டென்டிஸ்ட் என்ன சென்சிடைன் யூஸ் பண்ண சொன்னாரு. உன் பல்லே தெரியல ஸ்வேதா. என் ட்ரெஸ்ல பாரு. வேர்வெல்லாம் நியானா தெரியும். ஏய் சுச்சா போனீங்கன்னா தெரியும். சீ, சாப்பிடும்போது பீ மூத்திரம் இல்லையாலமா. விளையாடலாம், லெட்ஸ் கோ. நானும் கிட்டத்தட்ட 1/2 மணி நேரமாக ஒழுங்காக விளையாடுங்க, நல்ல ஷாட் எடுக்கலான்னு சொன்னால் இப்படி தான் விளையாடிட்டு இருக்காளுங்க. இங்கே பாரு, இப்போ நாங்கள் செம்மையாக விளையாடுவோம். ஒன் லாஸ்ட் சான்ஸ். அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் ஓகே. இதோட இது எத்தனை லாஸ்ட் சான்ஸ்னு தெரியுமா உனக்கு? ஓகே
மேட்ச் விளையாடி முடிச்சாச்சு. எப்படி இருந்துச்சு உண்டு? அதுக்கே மாட்டா. இப்படிதான் நான் பேச பேச பதிலே பேசணும். ஒரு நல்ல வீடியோவில் பார்த்துட்டு இருக்கேன். சரிதான். நம்ம வீடியோவா? இல்ல அப்ப நல்ல வீடியோ தான். இது எப்படி இருக்கு? ஓகே நான் கிளம்பலாமா? கிளம்பலாம். பா. seconds later. குண்டு எல்லாம் ரெக்கார்ட் ஆயிடுச்சு. உன் மானம் எல்லாம் போயிடுச்சு. நக்கற வண்டி நக்கற வாய மூடிட்டுறா. எல்லாமே ரெக்கார்ட் ஆயிடுச்சு. நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், நான் பாட்டு பாடும்போது அதுன்னு ரெக்கார்ட் பண்ணாங்க. குண்டு நீ தானே ரெக்கார்ட் பண்ண சொன்ன. நீ தானே ரெக்கார்ட் பண்ண சொல்லிட்டு அப்படியே தெரியாத மாதிரி நான் ஆக்டிங்கா போடுவேன். உன்னைய பத்தி நான் கூட என்ன ரசிக்கிறேன். நீ இடம் சீப்பாலா இருந்திருக்க. அது நான் இது சொல்லல, இதுக்கு முன்னாடி சொன்னேன். டேய் நான் தெரியாத மாதிரி ஆக்டிங்கா போட்டுக்கிறேன். நீ தெரியாத மாதிரி வீடியோ எடுத்துக்கோ. அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ. நீ தானே சொன்ன குண்டு. மானத்தை வாங்கிட்டாரு. பின்னாடி ஆரம்பிக்கிறேன். இது யாருக்கா? அது என்னோட பில்லோ. அக்கா நான் டூருக்கு எடுத்து போய்க்கணும்க்கா. நக்கு டூருக்கு நான் அனுப்ப மாட்டேன். அக்கா வேணாம்க்கா நான். இங்க பாருங்க டீச்சர், டூருக்கு நான் கன்சென்ட் கொடுக்கவே இல்ல. இவளும் வந்து விஜிபி போயிட்டு வந்தா நாங்க சைன் பண்ணி கொடுக்கல. நாங்க ஓகே சொல்லலாம். எப்படி போயிட்டு வந்தா எங்களுக்கு தெரியும். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். எனக்கு ஒன்னே ஒரு டவுட், ஸ்வேதாவோட ஸ்கூல்ல பாப்பாவோட ஸ்கூல்ல பசங்க யாராவது இவகிட்ட பேசுறீங்கன்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. பண்ணிடுவோம். ஏன்னா எங்களுக்கு டெய்லி வந்து எங்களுக்கு பசங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடையாது. நாங்க பசங்க இப்படி வந்து இப்படி வாங்கி எடுக்கணும்ல. அது மெயினா அந்த பாப்பா. நானாக்கா வேணான்ற பாய்ஸ் ஃப்ரெண்டே எனக்கு பாய் ஃப்ரெண்ட் ஆது. நீங்க நோட் பண்ணிருக்கணும். பாய்ஸ் ஃப்ரெண்ட் எனக்கு கிடைக்கிற பாய்ஸ் ஃப்ரெண்டே எனக்கு கிடைக்கிற டேய் உன்னுக்கே வழி இல்லாம இருக்கு. பாய்ஸ் ஃப்ரெண்டே உங்க கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்ண கேட்டோம். எத்தனை கேர்ள்ஸ் எத்தனை பாய்ஸ் அப்படின்னா கேர்ள்ஸ் நாங்க ஒரு 10 பாப்பா மாதிரி பேசுறோம். ரோஷினி, குமுதா, அனிதா அப்படிலாம் சொல்லுவா. ஆனா பசங்க பேர் சொல்லும்போது இந்த பையனை விட நிறைய மார்க் எடுத்தான். அண்ணி அவன் பேரு குமுதன். நான் பேர் வந்து சென்சார் பண்ணி மாத்திருக்கேன். ஆனா இந்த மாதிரி சொல்லுவோம். அது இப்படி கிளாஸ்மேட் பேர் வந்து இவளுக்கு தெரியாதா. இந்த மாதிரி நிறைய கதை விடுறா. சோ இவ கிளாஸ்மேட்ஸ் தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. உங்க கமெண்ட் நான் பின் பண்றேன். ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. குண்டு என்னடா சொல்ற? யாரோ கல்ல விட்டு எறிறாங்க குண்டு. இன்னும் இருந்துட்டு இருக்காங்க. இப்ப இல்ல, தூரத்துல இருந்து யாரோ கல்ல விட்டு எறிஞ்சாங்க. சீரியஸா ப்ராமிஸ். ஆக்சுவலி கார் மண்டை மேலயே வந்து விழுந்தது. ஏதோ டக்குன்னு போயிடலாம். பயமா இருக்கு எனக்கு. ஆனா யாருமே வரலையே. அம்மாடி நிஜமா ப்ராமிஸா கைஸ், மதர் ப்ராமிஸா சொல்றேன். வீடியோ நம்ம கார் டாஷ் கேம்ல ரெக்கார்ட் ஆயிருக்கான்னு பாக்குறேன். அந்த போர்ட்ல அம்மா அந்த போர்ட்ல அம்மா ஏன்னா என்ன தெரியுமா இது பிளானு, கல்ல விட்டு எறிவாங்க, நம்ம இறங்கி பாப்போம்ல, அப்ப நம்ம கிட்ட இருந்து போனு நகை இதெல்லாத்தையும் புடுங்கிறதுக்கு. சீரியஸா ஏடோ பையன்டா இவ்ளோ ஸ்லோவா போற ஸ்பீடா போய் வராங்களான்னு தான் பாப்போம். ஐயே என்ன அப்படியே சாவறோம். நம்மள குத்துனா நம்ம சாவறோமான்னு குத்தி பக்கத்துல எப்படி பாரு. கரெக்ட்டா ஆக்சுவலி ஏதோ ஒன்னு விழுந்தது. கல்லு விட்டு மண்டை மேலயே கரெக்ட்டா இது மேலயே விழுந்தது. இருங்க லைட் போடுறேன். இப்படி மேலயே விழுந்து டொம்முன்னு. அதுக்கப்புறம் மெயின் ரோட் போயிட்டு நம்ம பாப்போம் வண்டி நிறுத்திட்டு. நான் ஒரு வாட்டி பட்டது கூட நான் என்ன நினைச்சேன்னா, நம்ம ஏதாவது சம்டைம்ஸ் என்னன்னா டயர்ல மாட்டி கல்லு தெரிக்கும், அந்த கல்லுன்னு நினைச்சேன். அம்மாடி இதெல்லாம் ரொம்ப டேஞ்சர்டா. தயவு செஞ்சு உங்களுக்கு எல்லாம் ஒரு லெசன். இந்த மாதிரிலாம் வந்து ஏதாவது விழுது வண்டிக்கு நடுவில் யாராவது படுத்து கிடக்குறாங்கன்னா அப்படியே கிராஸ் பண்ணி போயிடுங்க. நிப்பாட்டாதீங்க. இது லைட்டா அந்த கல் ஏதாச்சும் டேஸ்ட் ஏல இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா. எங்க அடிபட்டிருக்குன்னு தெரியல. What a terrifying tragic experience. ஒரு செகண்ட் நிஜமாவே நான் பயந்துட்டேன். என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் எவர் இந்த ஒரு அட்டாக் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன். இல்ல ஆமா. நீ எப்படி? நான் ரொம்ப டெய்லி பண்ணிருக்கேன். எனிவேஸ் गाइस, தப்பிச்சிட்டோம் எப்படியோ. ஆனா இந்த இடம்லாம் ரொம்ப இருட்டா இருக்கு. வீட்டுக்கு போய் தொலைவோம். இந்த நேரத்துல பேட்மிண்டன் ரொம்ப அவசியம்.